தனுசு ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலமா, பலவீனமா, நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், அமாவாசையில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி ஆண்கள் பூர்வ புண்ணியத்தின் பயனால இந்த குரு ராசியில் பிறந்துள்ளனர். எனவே இவர்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் அதிகமாகவே கிடைக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை எப்போதும் துணையிருப்பா. மண்ணை தோண்டினாலும் பொன்னா விளையும். இந்த தனுசு ராசி ஆண்கள் படிக்கிற காலத்துல இருந்தே ஆசிரியருக்கு பிரியமானவங்களா இருப்பாங்க. ஆசிரியர்களின் பெட் சைல்டுன்னு சொல்லலாம். நல்லா படிப்பாங்க, சேட்டையெல்லாம் செய்ய மாட்டாங்க, கீழ்ப்படிதல் இருக்கிறவங்களா இருப்பாங்க. குரு பக்தி தெய்வ பக்தி உடையவங்களா இருப்பாங்க. நிதானமாகவும் மரியாதையாகவும் நடந்துக்குவாங்க. சக மாணவர்கள் மத்தியில் தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. அதாவது குரூப் லீடரு, டீம் லீடரு, ஸ்கூல் லீடருன்னு படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே தலைவராக இருப்பாங்க. வேலை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி ஆண்கள் ஆசிரியர், சமய பிரசங்கி, நீதிபதி, கல்லூரி முதல்வர், பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், கதை சொல்லி, கர்நாடக சங்கீத வித்வான், பாரம்பரிய இசைக்கருவிகள் வாசிக்கிறவங்க, ஆலோசனை குழு தலைவர் அல்லது உறுப்பினர், இது போன்ற பொறுப்புகள்லாம் இருப்பாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு சொந்த பந்தமே பிடிக்காது. தாமரை இலை நீர் போல ஒட்டியும் ஒட்டாமையுமே தான் இருப்பாங்க. தான் சிரமப்பட்டு லாஸ் ஆஃப் பேல சொந்தக்காரர்களோட வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் போகிறது அவங்களுக்கு பிடிக்காது. தான் வசதிப்பட்டபடி தான் நல்ல பரிசுகளை கொடுத்து மகிழ்ச்சி படுவாங்க. நிதி மேலாண்மையில் தனுசு ராசிக்காரங்க கெட்டிக்காரங்க. பொதுவாக இவங்க ஆடம்பரத்தை விரும்புறது கிடையாது. துணிமணி நகை ஊர் சுற்றுறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. தனுசு ராசிக்காரங்க பொய்மையும் வாய்மை இடத்த அப்படிங்கிற வள்ளுவர் வாக்கில் நம்பிக்கை இருக்கவங்க. தன்னை நல்ல பிள்ளையாக காட்டிக்கிறதுக்கு சில பொய்களை சொல்கிறது இவங்க வழக்கம். இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபட்டு வர வாழ்க்கையில் வளம் உண்டாகும். ஒரு சில தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடமெல்லாம் விலகும். சட்ட சிக்கல்கள்லாம் முடிவுக்கு வரும். பெரிய மனுஷங்க ஆதரவு கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். சில தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும். பொன் பொருள் சேரும். எடுக்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாகும். எதிர்பாலினர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். சில தனுசு ராசி நேயர்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த வேலை இந்த வாரம் முடியும். செல்வாக்கு உயரும். 8ஆம் இட புதனால நினைத்தது யாவும் கைகூடும். பொருளாதார நிலை உயரும். இந்த வாரம் அமாவாசை வருதுங்க. இந்த ஆவணி அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. மேலும் ஒவ்வொரு மாசமும் வரும் அமாவாசை தினங்கிறது முன்னோர்களை வழிபடும் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. அன்று நம் முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டா நம் துன்பங்கள்லாம் தீர்ந்து இன்பங்கள் பிறக்குங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக ஆடி, புரட்டாசி, தை, மாசி மாத அமாவாசைகள்லாம் மிகவும் விசேஷமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. அதே போல் இந்த ஆவணி அமாவாசையும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக தான் கருதப்படுது. இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்தது. காரணம் 5 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கும் நிலையில் இந்த அமாவாசை நிகழுது. இப்படி நிகழும் இந்த அமாவாசை முக்கியமானதாக கருதப்படுது. அப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாளில் வழக்கமான அமாவாசை மாதிரியே முன்னோர்களை வழிபடுவதோடு கூடுதலாக சில தானங்களையும் செய்கிறதால பல நன்மைகள்லாம் கிடைக்கும். இந்த ஆவணி அமாவாசையில் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இது சனி பகவானின் நட்சத்திரம். கடந்த சில ஆண்டுகளாகவே 7.5 சனியால் பாதிக்கப்பட்டு வரும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு. பஞ்சாமிர்தம் அல்லது பஞ்சாமிர்தம் செய்ய பயன்படும் வாழைப்பழம், தேன், கற்கண்டு போன்ற பொருட்களை தானமாக கொடுப்பது உங்களுக்கு விசேஷமாக அமையும். ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் 7.5 சனியின் பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும்னு சொல்லலாம். மேலும் இயலாத வயதான முதியவர்களுக்கு அன்னதானம் செய்கிறது உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் புதிய தொழில் எண்ணம் வரும். வருமானம் பல மடங்கு பெருகும். புதிய தொழில் துவங்க விருப்பம் இருக்கவங்க கணிதம் சார்ந்த தொழில்கள், வங்கி தொழில், ஜோதிடம் போன்ற தொழில்கள்லாம் நல்லபடியாக அமையும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். சமூக நல சங்கங்களில் பதவி கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக நன்மைகள்லாம் உண்டாகும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்பாமல் விழிப்போட செயல்படுங்க. இந்த வாரம் எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும். பணம் எதிர்பாராத வகையில் பல வழியிலையும் வந்து சேரும். எதிர்ப்புகள்லாம் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க கீழ்நிலையில் உள்ளவங்களால நன்மை உண்டாகும். தேவையான சரக்குகள்லாம் கையிருப்பு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. மேல் அதிகாரிகளால் நன்மை ஏற்படும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும்.
உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்க நிலை மாறும். பெண்கள் காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பாங்க. கலைத்துறையினருக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவாங்க. மேலும் நீங்கள் சித்தர்களை வணங்கி வர மனசில் தைரியம் கூடும். நீங்கள் முயற்சி பண்ணும் காரியங்கள்லாம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.